ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நடந்த ஆர்ஆர்பி குரூப் டியோட சயின்ஸ் அண்ட் ஜிகே கொஸ்டினை பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் வந்து இனி எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வர கொஸ்டின் அண்ட் அதோட சம்மந்தமாக டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. இனி எழுத போகிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். In April 2026, the Sachet app was launched in collaboration with which organization? Option B, She.dot, Center for Development and Telematics. அதாவது சாட்செட்டுங்கிற ஒரு செயலியை வந்து எந்த அமைப்போட ஒத்துழைப்போட இது தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. She.dot இது வந்து யாருக்கு பயனாகும்னா, இந்தியாவில் ஏதாவது ஒரு பெரிய இயற்கை பேரிடர் நடைபெறதுக்கு முன்னாடியோ அப்போ அந்த ஏரியாவில் இருக்க மக்களுக்கு வந்து இது எச்சரிக்கையை அனுப்புறதுக்கு இந்த ஆப் வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பத்ம விபூஷன் 2026 அவார்டி டாக்டர் என் ராஜம் இஸ் ஃபேமஸ் ஃபார் பிளேயிங் விச் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்? பத்மபூஷன் அவார்டு வாங்கின டாக்டர் என் ராஜம் வந்து எந்த இசைக்கருவி வாசிப்பதில் கைத்தேர்ந்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, வயலின் வாசிக்கிறதுல வந்து அவர் வந்து புகழ் பெற்றவர். அப்போ என்னென்னா இது வந்து 2026 கொடுத்த அவார்ட்ஸ்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டாப்பிக்கை மறக்காமல் படிச்சுட்டு போயிருங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் ஆக்டர் விஜய் தளபதி பொலிட்டிக்கல் பார்ட்டி? ஆப்ஷன் சி, ஆப்ஷன் பி தாவேகா, தமிழக வெற்றி கழகம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வேர் was the bilateral summit between PM Narendra Modi and French President Emmanuel Macron held in February 2026? February 2026 நரேந்திர மோடி மற்றும் பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேலுக்கு இடையேயான இருதரப்பு உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆப்ஷன் சி, மும்பை. Which athlete won the gold in men's long jump at பெங்களூரு? ஆப்ஷன் பி, முரளி ஸ்ரீசங்கர். இவர் எத்தனை மீட்டர் ஜம்ப் பண்ணார்? 8.15 மீட்டர். ஸ்போர்ட்ஸ்லேருந்து சிஏ கேட்டிருக்காங்க. Who awarded the Laureus World Sportsman of the Year in Madrid in April 2026? அதாவது ஆண்கள் பிரிவில் சிறந்த விளையாட்டு வீரர் 2026 அப்படிங்கிற லௌரிஸ் விருது வந்து யாருக்கு கொடுத்தாங்கன்னா, ஆப்ஷன் பி, கார்லஸ் அல்கார்ஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். Where will the 70th annual Ballon d'Or ceremony be hosted on October 26, 2026? அதாவது 17வது Ballon d'Or விருது முதலாக எங்கு நடைபெற்றது? லண்டன். Which state government launched the summer sports camp initiative Aura 2026? எந்த மாநிலம்? ஆப்ஷன் சி, மத்திய பிரதேஷ் சம்மர் கேம்ப்பு சம்மிட்டான ஆரா 2026 லான்ச் பண்ணுது. Which meeting of monetary policy committee was conducted in April 2026? ஆப்ஷன் சி, எத்தனாவது மாநாடு? 60வது மாநாடு. வாட் இஸ் த ஆர்பிஐ ரெப்போ ரேட் மெயின்டைன்டு த்ரூ 2026? 2026 ஆர்பிஐயோட ரெப்போ ரேட் என்ன வந்துச்சு? 5.25. ஸோ இந்த ஆர்பிஐ சம்மந்தமாக இருக்க இந்த பெர்சன்டேஜ் சம்மந்தமாக ரெப்போ ரேட்டு, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இந்த சம்மந்தமாக தான் கேட்பாங்க. ஸோ இதை பற்றி படித்து வச்சுக்கோங்க, ஆர்பிஐ பற்றி. வாட் இஸ் த நேம் ஆஃப் இந்தியாஸ் ஹெவியஸ்ட் கம்யூனிகேஷன் சேட்டலைட் லான்ச்டு பை LVM-3 M5? ஆப்ஷன் சி, CMS-03. இதான் ஹெவியஸ்ட்டு கம்யூனிகேஷன் சேட்டலைட் இந்தியாவோடது. ப்ரீ மான்சூன் ஸ்டோம்ஸ் மே 2026 சிவியர்லி அஃபெக்டட் 26 டிஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் விச் ஸ்டேட்? எந்த மாநிலத்தோட 26 மாவட்டங்களில் ரீசெண்டாக நடந்த கனமழையினால் பாதிக்கப்பட்டது? உத்தரப்பிரதேஷ். வாட் வாஸ் இந்தியாஸ் எக்ஸ்ட்ரீம் poverty rate in 2022-23 under the World Bank's revised $3 per day line? அதாவது ஒரு நாளைக்கு $3 கீழே இருக்கவங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க. அதன்படி பார்த்தா இந்தியாவில் எத்தனை பர்சன்டேஜ் பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி, 5.3% பேர். விச் ஆர்கனைசேஷன் இனிஷியேட்டட் ப்ராஜெக்ட் சுர் ஃபார் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லான்ச்டு வெஹிக்கிள்? அதாவது அடுத்த தலைமுறை ஏவுகணைக்கான ப்ராஜெக்ட் சூர் திட்டத்தை எந்த அமைப்பு தொடங்கியது? இஸ்ரோ. அந்த கொஸ்டின்லேயே நமக்கு இருக்கும் ஏவுகணைகளுக்கான ப்ராஜெக்ட் சூர். அப்போ ஏவுகணைனா இஸ்ரோ தான் வரும். CBI இன்டர்நேஷ்னல் கிராக்டவுன் ஆன் டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம்ஸ் மெயின்லி டார்கெட் சிண்டிகேட்ஸ் இன் விச் ரீஜன்? அதாவது எந்த ரீஜனில் இருக்க பகுதியை SBI வந்து டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கீம் மூலமாக, அதாவது ஸ்கேம் பண்ணுறவங்கள தடுத்து நிறுத்துறதுக்கு டிஜிட்டல் அரெஸ்ட்டுங்கிற ஒரு முறையை கொண்டு வந்தது எந்த ஏரியாவுக்குன்னா, சவுத் ஈஸ்ட் ஏசியா, தென்கிழக்கு ஏசியா. அதை வந்து எப்படி சொல்லலாம், அந்த கோல்டன் ட்ரையாங்கிள்னுவாங்க அந்த பகுதியை. கம்போடியா, தாய்லாந்து, அப்புறம் மியான்மர், இந்த ஏரியா பகுதியை தான் சவுத் ஈஸ்ட் ஏசியான்னு சொல்லுவாங்க. விச் ஃபிலிம் வாஸ் சூசன் அஸ் இந்தியாஸ் அஃபிஷியல் சப்மிஷன் ஃபார் தி 98th அகாடமி அவார்ட்ஸ்? 98வது ஆஸ்கர் விருதுக்கு இந்தியாவிலிருந்து அனுப்பப்பட்ட மூவி பேர் என்ன? ஹோம் பவுண்ட். விச் கீ மேரிடைம்
choke point was closed during the 2026 US-Iran conflict. US-Iran conflict அப்போ போகிறப்ப எந்த பகுதி வந்து மூடப்பட்டது? ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹொர்மோஸ், ஹொர்மோஸ் நீரிணை வந்து மூடப்பட்டது. அடுத்து சயின்ஸ் கொஸ்டின் பார்ப்போம். If the kinetic energy of body increases from 40 joule to 140 joule, what is the work done? அதாவது ஒரு பொருளோட ஃபஸ்ட்டு எனர்ஜி என்ன இருந்திருக்குன்னா 40 ஜூலாக இருந்திருக்கு. அப்போது ஒரு ஒர்க் நடந்திருக்கு. அதனால் என்ன ஆகுதுன்னா 140 ஜூலாக மாறுது. அப்போது அதில் எத்தனை வேலை நடந்திருக்கு? மீன்ஸ் 40லேருந்து 140 போகணுன்னா மொத்தம் 100 வேலை நடந்திருக்கு. ஸோ 100 ஜூல் ஒர்க்கு நடந்திருக்கு. ஆப்ஷன் பி. இன் அ VT, அதாவது வெலாசிட்டி டைம் கிராஃப், இஃப் த லைன் ஸ்லோப்ஸ் டுவர்ட்ஸ் த டைம் ஆக்சிஸ், வாட் டஸ் இட் மீன்? இப்போ இது இது வந்து டைம்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா லைன் வந்து டயத்தை நோக்கி ஸ்லோப்பாக போகுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நேரம் கூட கூட வெலாசிட்டி என்ன ஆகுது? குறைஞ்சிக்கிட்டே போகுது. மீன்ஸ் மாறுது, குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, மாறுது, குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போ இதை எப்படி சொல்லலாம்? திசைவேகம் காலத்தை பொறுத்து மாறுகிறது. ஒய் டஸ் எ கிளியர் ஸ்கை அப்பியர் ப்ளூ? ஏன் வானம் நீல நிறமாக தெரியுது? இதுக்கு காரணம் ப்ளூ, அந்த லைட்டோட அலைநீளம் வந்து மிக மிக குறைவு. இதனால் என்ன ஆகும்னா ஒளி வந்து அந்த ப்ளூ, அதாவது நீல நிற ஒளியானது முழுவதும் சிதறடிக்கப்படுறதுனால அந்த வானம் ஃபுல்லாக ப்ளூ கலரில், அந்த வானம் முழுக்க என்ன ஆகுதுன்னா ப்ளூ கலரில் தெரியுது. வாட் இஸ் த கரண்ட் ட்ரான் பை 60 watt பல்ப் கனெக்டட் டு a 120 volt பவர் சப்ளை? அதாவது கரண்ட்டு, இப்போ பவர்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. பவர் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 60 வாட். பல்போட பவர் என்ன? 60 வாட்ஸு. வோல்டேஜ் வந்து 120 வோல்ட்டு. அப்போ அது வழியாக பாயிற கரண்ட்டோட அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1/2. அப்போது I = 0.5 ஆம்பியர். த்ரூ விச் மீடியம் டஸ் சவுண்ட் ட்ராவல் ஃபாஸ்டஸ்ட்? அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதிகமாக எதில் பரவுன்னா திண்மம். ஒளியின் வேகம் எதில் அதிகமாக இருக்குன்னா திண்மத்தில் அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்து திரவம், மூணாவது தான் வாயு. வெற்றிடத்தில் பரவாது. ஹூ ஃபார்முலேட்டட் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ்? அதாவது ஒரு மூடிய சுற்றுக்குள்ளே இருக்க ஆற்றலை வந்து உங்களால் ஆக்கவோ அழிக்கவோ முடியாது அப்படிங்கிற லா ஆஃப் கன்சர்வேஷன் விதியை யார் கொடுத்தாங்கன்னா ஆண்டோனியோ லவாய்சியர். அவர் தான் இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸை கொடுத்தார். எந்த வருஷம்? 1789. வாட் ஆர் தி ப்ராடக்ட்ஸ் ஆஃப் NaOH ப்ளஸ் HCl? NaOHங்கிறது ஒரு காரம், அதாவது பேஸ்னுவாங்க. HClங்கிறது ஒரு அமிலம், ஆசிடுன்னுவாங்க. அப்போ ஒரு அமிலமும் ஒரு காரமும் சேரும்போது உப்பும் நீரும் உருவாகும். இதை நீங்கள் படிச்சிருக்கணும். இது மாதிரி நீங்கள் வந்து அமிலமும் ப்ளஸ் உலோகம் என்ன, அமிலம் ப்ளஸ் உலோகம் சேர்ந்தால் என்ன ஆகும், காரம் ப்ளஸ் உலோகம் சேர்ந்தால் என்ன ஆகும்னு நீங்கள் அதை பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வர ஷிஃப்ட்டில் கேட்க சான்ஸ் இருக்குது. அப்போ உப்பு நீருன்னா இந்த ஆப்ஷன் பி, H2O இருக்குது. இது ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ ஒரு உப்பும் ஒரு நீரும் உருவாகும். விச் பார்ட் ஆஃப் தி நியூரான் ரிசீவ்ஸ் கெமிக்கல் ஆர் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ்? மற்ற பாட்டிலிருந்து நரம்புகளுக்கு எந்த பகுதி மூலம் சிக்னல்ஸ் வந்து கிடைக்குதுன்னா டென்டிரைடு. அப்போது இந்த செல்லுலேருந்து அடுத்த செல்லுக்கு இன்னொரு டென்டிரைன் மூலமாக இந்த சிக்னலை பரப்பும். அப்போ இதிலேருந்து இன்னொரு டென்டிரைன் மூலமாக அடுத்த செல்லுக்கு வந்து சிக்னலை அனுப்பும். ஸோ ஆப்ஷன் பி டென்டிரைடு. ஃபைண்ட் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைட் ஹேவிங் எ வேவ் லென்த் ஆஃப் 600 நானோமீட்டர். ஒளியோட வேகம் என்ன? 3 × 10⁸. அப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃப்ரீக்வன்சி கேட்டிருக்காங்க. ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா என்னென்னா F = V/λ, அதாவது வேவ் லென்த்துன்னுவாங்க. ஸோ V வந்து இங்கே என்ன? 3 × 10⁸. அப்போது லேம்டா அங்கே என்ன? 600. இதை வந்து 6 × 10⁻2 × 10⁻−9 எழுதலாமா? -10⁻−9 என்ன? நேனோமீட்டர் தான் 10⁻−9 எழுதுவாங்க. இங்கே ஆல்ரெடி 2 இருக்குது ப்ளஸ்ஸு, இங்கே -9. ஸோ 3 × 10⁸, 6 × 10⁻−7. இது மேலே போச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும். ஸோ அதை அடித்து கொடுத்தா 1/2 ஆயிரும். ஸோ 0.5 × 10⁻15. ஸோ ஆன்சர் என்ன? 5 × 10⁻14. ஆப்ஷன் பி 5 × 10⁻14. இந்த ஃபார்முலாலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்ஃபார்மாக அடுத்தடுத்த ஷிஃப்ட்டில் இதை வச்சு வேறு நம்பரை வச்சு மட்டும் மாற்றி இந்த 600 போல் வேறு நம்பர் கொடுத்து கேட்பாங்க. அப்போ இந்த ஃபார்முலாலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
20 கிராம் means 20 gram salt dissolved in 80 gram of water gives what concentration by mass. Intercellular process of glucose breakdown to produce energy ATP. அதாவது ஏடிபியை செல்லுக்குள்ளே உருவாக்குறதுக்கு ப்ராசஸ் பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை வந்து செல்லுலார் ரெஸ்பிரேஷன், அதாவது செல்லுக்குள்ளே நடக்கிற சுவாசம்னு சொல்லுவாங்க. Why is ethanol widely added to cough syrup and tonics? அதாவது இருமல் சிரப்லையும் டானிக்லையும் ஏன் எத்தனால் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க? அதிகமாக மீன்ஸ் நார்மலாக யூஸ் பண்ணுறாங்கன்னா அதில் கலக்கக்கூடிய பொருட்களை, மற்ற மருந்து பொருட்களை வந்து தண்ணியில் கலக்க முடியாது, மீன்ஸ் தண்ணியில் அது கரையாது. ஸோ என்ன பண்ணுவாங்க, எத்தனால் யூஸ் பண்ணுவாங்க. எத்தனால் வந்து நல்ல ஒரு கரைப்பான யூஸ் ஆகும். அதனால தான் சிறந்த கரைப்பான யூஸ் ஆகிறதுனால தான் எத்தனால் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து என்ன டாப்பிக்கில் வரும்னா கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் அண்டு அதனோட பயன்கள் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் வரும். இது வந்து நீங்கள் லூசன்ட் ஜிகே புக் எடுத்திங்கன்னா அதில் கடைசியில் ஒரு 2 பக்கம் இருக்கும், அது ஒரு தடவை வாசிட்டு போயிருங்க. ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் 3 × 10⁸, ஸ்பீட் இன் மீடியம் 2 × 10⁸ மீட்டர்/செகண்ட். அதோட ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ் என்னன்னா, அப்போ ஸ்பீடு ஏரில் அதோட ஸ்பீடு என்ன, ஏரில் C/Vன்னு சொல்லுவாங்க. ஏர்லோட சின்றது ஏரில் அதோட ஸ்பீடு 3 × 10⁸. அப்போது அந்த மீடியத்தில் அதோடய ஸ்பீடு என்ன, 2 × 10⁸. அடித்தோன்னா 8 அடிச்சிடலாம். அடித்தோன்னா 1.5. அப்போ அதோடய வேல்யூ என்ன, 1.5. Which among the following are decomposition reactions? இதில் எது சிதைவு வினைன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு பொருள் அது வந்து சூரிய ஒளிப்பட்டோ இல்லை வெப்பப்படுத்தியோ இல்லை தண்ணியில் போட்டோ அது பிரிகிறது தான் சிதைவு வினைன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இதை பாருங்கள், 2AgBr, அது வந்து 2Ag + Br2 மாதிரி இருக்குது. அப்போ இது ஒரு சிதைவு வினை. CaCO3 அது வந்து CaO + CO2 இருக்குது ஹீட் பண்ணும்போது. அப்போ இது ஒரு சிதைவு வினை. 2H2 எலக்ட்ரோலைசிஸ் பண்ணும்போது 2H2 + O2 மாதிரி இருக்குது. இது ஒரு சிதைவு வினை. அப்போ என்னது, ஆப்ஷன் C 3மே வரும். Organisms like cows, deer and grasshoppers occupy which ecosystem role? அதாவது மான், பசு, வெட்டுக்கிளி இதெல்லாம் வந்து உணவு சங்கிலியில் எந்த இடத்துல இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், உற்பத்தியாளர். இவங்க தான் வந்து எனர்ஜியை உருவாக்குறவங்க சூரிய ஒளியை பயன்படுத்தி. இப்போ இதை வந்து தாவரங்களை சொல்லலாம். இந்த தாவரங்கள்லாம் என்னது, ப்ரொடியூசர் கீழே வருவாங்க. அந்த தாவரத்தை சாப்பிட்டு வாழ்கிறவங்க தான் ப்ரைமரி கன்சியூமர்ஸ். அப்போ இந்த பசு, மான், வெட்டுக்கிளியெல்லாம் என்னது, தாவரத்தை சாப்பிட்டு வாழ்கிறதுனால இவங்க தான் முதல்நிலை நுகர்வோர். அவ்வளோதான் இந்த ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் கொஸ்டின். இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஷிஃப்ட் கொஸ்டினும் நான் போடுறேன். இந்த கொஸ்டின் சம்மந்தமாக இருக்க டாபிக் மட்டும் நீங்கள் இன்னொரு தடவை நல்லா வாசிட்டு போயிருங்க உங்கள் எக்ஸாம் முன்னாடி. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சயின்ஸு, டெக்கு, ஸ்போர்ட்ஸு, அது போக அவார்ட்ஸு இதிலேருந்து அதிகமாக கேட்குறாங்க. ஸோ அதை அந்த டாபிக் மட்டும் இன்னொரு தடவை ரிவைஸ் பண்ணிவிட்டு போங்க. ஆல் த பெஸ்ட்.